ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வக்கீஸ் குக்கிங். இன்றைக்கி சேனலில் மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்கிறீங்க? இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிப் பார்க்குறவங்க இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது ஃபைனலாக ரைத்தாவோட ஆனியன் ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனமான பாத்திரம் எடுத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் நம்ம போட்டுக்கிறோம். நெய் இப்போ சூடு வந்துருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு 4 பீஸ் மாதிரி போட்டிருக்கிறேன். நல்லா பொரியிட்டோம் எண்ணெயிலையும் நெய்யிலையும். புரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு 3 பெரிய பல்லாரியாக எடுத்து 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 4 தக்காளி பழம் நல்லா பெரிய தக்காளியாக சேர்த்துருக்குறேன். அது நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிட்டுங்களா. இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருக்கிறேன். அந்த மட்டன் அதில் சேர்க்குறேன். அதுக்கு ஒரு சின்ன கப்பால் 1 கப்பு தயிர் ஊற்றுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் நல்லா எல்லா மசாலாவோடு நல்லா சேர்ந்துருச்சு பாருங்கள். இப்போது நான் இதால் 3 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். அப்போ 3 கப்புனாக்கா அதே கப்பால் 6 கப் தண்ணி ஊற்றணும். நான் 6 கப் அளந்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. அரிசியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம். திறந்து பார்ப்போம். நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தம் போடுவோம். அதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதை அது மேலே தூவிப்போம். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கிறேன். வெயிட்டுக்காக அதை வச்சுருக்கேன். வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் போடுவோம். 10 நிமிஷம் ஆகிட்டு இந்த தண்ணி இருக்கிற பாத்திரத்தை கீழே வைக்கிறோம். பிரியாணியை திறந்து பார்ப்போம். சூப்பராக தம் எழுந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணுவோம்.